ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இனிக்கிற டேஸ்ட் வந்துடும். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, கொத்தமல்லி இலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ புதினா இலை வேண்டாம். இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது மசாலா வந்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்துட்டு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது கூட வந்துட்டு ஒரு சின்ன மூடி தேங்காய், அரை மூடி தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்துட்டு லைட்டாக வதங்கினா போதும். அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா மசாலா ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது முள்ளங்கியை வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை எண்ணெய் ஊற்றாமல் வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே போயிடும். அப்போ அந்த ஸ்மெல்லு வராது நமக்கு குழம்புல. குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி ஸ்மெல்லே பிடிக்காது. சாம்பாரில் போட்டால் கூட அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் போகிறதுக்கு இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த முள்ளங்கி கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணி நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். கிரேவி நமக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கூட நம்ம இன்னும் வந்து புளிக்கரைசல் ஊற்றணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே 1 டம்ளர் தண்ணி தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி முள்ளங்கியை வந்து வதக்கும் போதே அது நல்லா வெந்திருக்கும். லைட்டாக கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிரேவி பண்ணும்போது சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசை எதுலனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.